ஓம் சாந்தி. ஒவ்வொருவருடைய நெற்றியிலும் ஒளியை பார்க்க வரணும். அப்பதான் விநாசத்தின் சமயத்துல இந்த லைட் ரூபம் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். யார் எந்த உள் உணர்வோடு உங்க முன்னாடி வந்தாலும் அவங்க இந்த தேகத்தை பார்க்காம நம்முடைய இந்த பிரகாசமான பல்பு ஒளிய பார்ப்பாங்க. எது மிகவும் பிரகாசமான லைட் ஒளியோ அதை பார்க்கும்போது மற்ற பொருள்கள் எல்லாம் மறைஞ்சு போகும். அது போல எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ஒளி பிரகாசமா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உங்க தேகத்தை பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாது. இப்படி தேகத்தை பார்க்கவே இல்லைன்னா தமோ குண பார்வை உள் உணர்வு தானாகவே முடிஞ்சிடும். இது ஒரு பரீட்சையாக இருக்கும். அவ்யக்த முரளி 1970 2 பிப்ரவரி. ஒவ்வொருத்தருடைய நெற்றியிலும் என்ன தெரிய வரணும்? ஒளி. விநாசத்தின் சமயத்திலையும் இந்த ஒளி உங்களுக்கு மிகவும் உதவி செய்யும். எதை காட்சி செய்விக்க போறோம்? ஒளியை. இரண்டாவது, இந்த காட்சி காட்டக்கூடியவர்கள் நம்ம இப்ப என்ன செய்யணும்? இப்போலிருந்தே லைட் ஒளி ஆகிறதுக்கு பயிற்சி செய்யணும். ஒளிக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு லைட்னஸ், லேசான தன்மை, உடல் வெயிட் இல்லாம இருக்கிறது. இரண்டாவது லைட்டு, வெளிச்சம், கரண்ட். ஆனா ஞானத்தின் அடிப்படையில பார்த்தா லேசான தன்மை. இரண்டாவது பிரகாசம். இப்போ அந்த பிரகாசத்தை அனுபவம் செய்திருக்கோமா? நான் எப்படிப்பட்ட ஆத்மா? டபுள் லைட், லேசான பிரகாசமான ஜோதிர்மயமான முழு உலகத்திற்கும் பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா நான். இது முதல் விஷயம். இரண்டாவது, ஆத்மாவின் லைட்டு எப்ப குறையுது? தேவேந்திர சகோதரர் சொல்லுங்க. இன்றைய சாக்கார முறையில வந்தது ஹரி சகோதரர். ஆத்மா அழுக்காகும் போது ஒளி குறைஞ்சிடுது. அப்ப முதல்ல சாட்சாத்காரம் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு, பக்த ஆத்மாக்களுக்கு நம் மூலம் ஒளியின் காட்சி கிடைக்கும். ஒளியை தவிர வேறு எதுவும் தெரியாது. உடலே தெரியலன்னா தமோகுண பார்வையும் உள் உணர்வும் சமாப்தி ஆயிடும். இந்த பரீட்சை வரும். இதே 70களின் முரளியில என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம கண்கள் ப்ரொஜெக்டர், படம் காட்டி மாதிரி வேலை செய்யும். மேலும் எப்படி விதையோ அதற்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். விதை உயர்தரமானதா இருந்துச்சுன்னா பழமும் உயர்தரமானதா இருக்கும். விதை சரியில்லை அப்படின்னா பழம் சாப்பிடுறதுக்கே தகுதி இல்லாததா ஆயிடுது. எப்படி படைப்பவரோ அப்படியே படைப்பு இருக்கும். இது எல்லாம் 70 முரளிகள்ல பாபா கொடுத்த உதாரணம். முதல்ல லைட் ஒளி, இரண்டாவது ஃபரிஷ்தா ஏஞ்சல் தேவதை. மற்ற ஆத்மாக்களுக்கு என்ன தெரிய வரும்? நம்ம மூலம் நம்முடைய ஃபரிஷ்தா சுரூபத்தின் அனுபவம் ஆகும். அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். கடைசியில விநாசத்தின் சமயத்துல எப்படி காட்சி கிடைக்கும்? எப்போ இங்கே ஃபரிஷ்தா சுரூபத்தின் ஸ்திதியை பயிற்சி செய்யறோமோ, யார் இங்கே எந்த அளவு ஃபரிஷ்தா சுரூபத்துல இருப்பாங்களோ, லேசான லைட்டான தூய்மையான பவித்திரமான சுமைகளற்ற குஷியா, துக்கமா இல்ல, சோகமா இல்ல, அழுகக்கூடியவங்களா இல்ல, பராம் சாட்சி அனைவரையும் விட மேல ஸ்திதியில இருப்பாங்களோ அப்பதான் ஃபரிஷ்தாவின் காட்சிய செய்விக்க முடியும். அப்போ இரண்டாவது சாட்சாத்காரம் ஃபரிஷ்தாவினுடையது. ஆகாயத்துல 4 பக்கமும் ஃபரிஷ்தாக்களே தெரிய வருவாங்க. உலக ஆத்மாக்கள் என்ன சொல்லுவாங்க? யார் சுத்திக்கிட்டே இருக்கீங்க? எங்கிருந்து வந்தாங்க? முரளிகள்ல வருது இல்லையா? கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்தா நல்லது. யார் இந்த ஃபரிஷ்தாக்கள்? ஃப்ளையிங் சாசர், பறக்கும் தட்டு எல்லாம் வர மாதிரி காட்டுறாங்க இல்லையா? UFO, அன்டிஃபைன்டு ஃபாரின் பாடின்னு சொல்லப்படுது. பெயர் மாறிடுச்சு. அப்போ யார் அவங்க ஃபரிஷ்தாக்கள்? நம்ம கனவுல பார்த்த அதே தேவதைகள் தான். கிறிஸ்டியன் தர்மம், முஸ்லிம் தர்மம், யூத தர்மத்தை சேர்ந்தவங்க உருவம் உள்ள தேவதைகளை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பறந்து வர ஆகாயத்துல வர தேவதைகளை ஏத்துக்குவாங்க. கிறிஸ்டியானிட்டியில ஏஞ்சலாஜி இருக்கு. அப்படின்னா அது ஒரு சயின்ஸ், ஸ்டடி ஆஃப் ஏஞ்சல்ஸ்.
முழுசா ரொம்ப பெரிய தேவதைகளை காட்டியிருப்பாங்க. விதவிதமான ஏஞ்சல்ஸ், ஆர்ச் ஏஞ்சல்ஸ், மைக்கேல் ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல் ஆஃப் ஜிப்ரைல், இப்படி விதவிதமான பெயர் வானத்துல சுத்திட்டு பிரகிரணங்களை பரப்பிட்டு சிறகுகளோட. அப்போ இரண்டாவது காட்சி பரிஸ்தாக்களினுடைய காட்சி. அது எப்ப நடக்கும்? நம்ம எப்போ இங்க தன்னுடைய பரிஸ்தா ஸ்வரூபத்துல இருப்போமோ அப்பதான். இல்லன்னா இல்ல. இங்க பரிஸ்தா பயிற்சி கம்மியா இருந்தா அங்க சாட்சாத்காரம் பக்தர்களுக்கு குறைவாதான் கிடைக்கும். அப்ப இரண்டாவது சாட்சாத்காரம் பரிஸ்தாவினுடையது. மூன்றாவது இஷ்ட தேவி, இஷ்ட தேவதாவின் சாட்சாத்காரம். இன்னைக்கு முறையில வந்தது விஷ்ணு எதுல அவதரிச்சு கீழே வர்றாரு? பக்தியில கருடன் மேல வர மாதிரி காட்டுறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த கருடனும் இல்ல. அது லக்ஷ்மி நாராயணன் அவங்க இணைந்த ஸ்வரூபம் காட்டியிருக்காங்க. விஷ்ணு. ஆனா தேவதைகளின் காட்சி கிடைக்கும் கண்டிப்பா. விஷ்ணு பக்தருக்கு விஷ்ணு காட்சி கிடைச்சே ஆகணும். யார் யாருடைய பக்தனோ அந்த தேவதையின் காட்சி கிடைக்கும். தேவியின் பக்தனுக்கு தேவியின் காட்சி, கணேஷ் பக்தனுக்கு அவருடைய காட்சி, ஹனுமான் பக்தனுக்கு அவருடைய காட்சி கிடைக்கும். யாருக்கு எந்த பாவனை இருக்குமோ அந்த ரூபத்துல அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். யார் எந்த ரூபத்துல பகவானை ஏத்திருக்காங்களோ அந்த ரூபத்துல அவங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும். எப்படி பாவனையோ, எப்படி பிரபுவின் மூர்த்தியை பார்த்திருக்காங்களோ அவங்களுக்கு அப்படியேதான் காட்சி கிடைக்கும். கோவில்ல இருக்கிற சிலை எழுந்திருச்சு வந்து காட்சி தருமா? எங்கிருந்து வரும்? இங்கேயா? இந்த கான்ஃபரன்ஸ் ஆபீஸ்லயா? இந்த மீட்டிங்ல இருந்தா? ஹால்ல இருந்தா? தேவதைகளின் காட்சி. தேவதை தெரிவாங்க. யார் யாருடைய பக்தரோ அவங்களுக்கு அவங்களுடைய காட்சி கிடைக்கும். ராம பக்தர்களுக்கு ராமருடைய காட்சி, கிருஷ்ண பக்தருக்கு கிருஷ்ணர் காட்சி கிடைக்கும். அப்போ இப்பத்துல இருந்தே என்ன செய்யணும்? இந்த சங்கம் யுகத்துல என்ன ஆகி இருக்கணும்? ஹனுமான் ஆகி இருக்கணும், கணேஷ் ஆகி இருக்கணும், விக்ன விநாசக் கணேஷ், சங்கர், நான் தபஸ்வி சங்கரராகி இருக்கிறேன். இது மூணாவது. அப்ப நாலாவது ஜோதி பிந்து, பாயிண்ட் ஆஃப் லைட், ஜோதி பிந்துவின் சாட்சாத்காரம். மக்களுக்கு என்ன தெரியும்? புள்ளி மட்டும்தான் தெரிய வரும். வெறும் ஒளி புள்ளி சுற்றி கொண்டிருப்பது போல தன்னையும் ஒளி புள்ளியாக அனுபவம் செய்வாங்க. நம்மையும் பிரகாசமான ஒளி புள்ளியாக பார்ப்பாங்க. என்ன தோன்றும் அவங்களுக்கு? இதுதான் பரமாத்மா. எல்லா இடங்களிலும் பரமாத்மா இருக்காரு. எங்கு பார்த்தாலும் பகவான் தெரிய வரார். எல்லா ஒளி புள்ளியையும் பரமாத்மா அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப ஜோதி பிந்துனுடைய காட்சி பார்ப்பாங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? இப்ப பிந்து ரூபத்தின் பயிற்சி செய்யணும். ஆத்மால அழுக்கு இருக்கு. இன்னைக்கு முரளியில சொல்லி இருக்கு இல்லையா? யோக பலத்தினால இந்த அழுக்க பஸ்மம் பண்ணுங்க. 63 ஜென்மங்களா தலைகீழான சம்ஸ்காரங்கள் என்னென்ன இருக்கு? லிஸ்ட் என்ன? பக்தியின் தலைகீழான சம்ஸ்காரங்களை சொல்லுங்க. இதன் காரணமா ஆத்மால அழுக்கு படிஞ்சிருச்சு. அதனால ஒளி குறைஞ்சிருச்சு. தொடங்குங்க. அலைஞ்சு திரிவது, தேகதாரிகளை குருவா ஆக்குவது, அவங்க பாதத்துல விழுறது, சில ஸ்தூலமான விஷயங்கள் செய்வது, அது வேணும் இது வேணும்னு கேக்குறது, உயிரை மாய்ச்சிக்குவேன் தரிசனம் கிடைக்கலன்னா அப்படின்னு சொல்றது, மற்றவங்களை பலி கொடுக்கறது, நரபலி, விரதம், இதெல்லாம் ஸ்தூலமான விஷயம். மாலை ஜபம் பண்றது, தீர்த்த யாத்திரை போறது, பகவானுக்கு தோஷம் சுமத்துறது, அவர் மேல குற்றம் சுமத்துறது, சிலையை விசர்ஜனம் செய்திடுறாங்க, சிலையை எரிக்கிறாங்க, சிலையை பூஜை செய்பவங்களும் இருக்காங்க, உடைக்கிறவங்களும் இருக்காங்க. 2 விதமா இருக்காங்க. சில மதத்தினர் சிலையை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, வாழை எடுத்துட்டு வந்து உடைக்கிறாங்க. உடைக்க என்ன அவசியம் இருக்கு? ஏத்துக்கலன்னா அதுக்கு ஏன் உடைக்கணும்? உமர் காலிப் அலெக்சாண்ட்ரியா லைப்ரரிக்கு போனாரு. சிகண்ட்ரியால அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி 600 AD, சுமார் கிறிஸ்து வர்றதுக்கு 600 வருஷத்துக்கு அப்புறம் கிறிஸ்துவருக்கு வந்து பிறகு 600 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லைப்ரரி உருவாக்குனாங்க. அந்த புத்தக சாலை இல்லாத புக்ஸே இல்ல, அப்படிப்பட்ட லைப்ரரி அது. உலகத்தினுடைய அனைத்து கலாச்சாரத்தினுடைய புத்தகமும் அங்க இருந்தது. ஆழமான சாஸ்திரங்கள் அங்க இருந்தது. யார்கிட்டையும் இல்லாத புத்தகங்கள் இருந்தது. அப்ப உமர் காலிப் அங்க போய் கேட்டாரு, குரான்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் இதுல இருக்கா?
2 விஷயம் கேட்டாரு. குரான்ல இருக்கிற மாதிரி இதுல எல்லாம் இருக்கா? இல்லன்னா குரான்லயே இருக்கு, அப்ப எதுக்கு இது? குரான்ல இல்லாதது இருக்குன்னா எங்கிருந்து வந்தது அப்படின்னு இத கேட்டுட்டு எரிச்சிட்டார். 6 மாசம் வரைக்கும் அந்த லைப்ரரி எரிஞ்சுட்டே இருந்தது. அவ்வளோ புக்ஸ் இருந்தது. அவ்வளோ நாள் தொடர்ந்து எரிஞ்சுட்டே இருந்தது. அவர் ஒரு கையில குரான், இன்னொரு கையில வாள். குரான்ல ஏத்துக்கோ, குரானை ஏத்துக்கோ, இல்லன்னா வாள் குத்து வாங்க, இப்படி பண்ணினாரு. அப்போ மூர்த்தியை அழிக்கக்கூடியவர்களும் இருந்தாங்க, மூர்த்தி பூஜை பண்றவங்களும் இருந்தாங்க. 2 விதமா இருந்தாங்க. வேற என்ன பக்தியின் சம்ஸ்காரம்? தனது தர்மம் தான் சிறந்ததுன்னு நினைக்கிறது, நாங்க தான் எல்லாமேன்னு நினைக்கிறது. கையில வாள் எடுத்துட்டு பசிபிக் கடல்ல இருந்து அட்லாண்டிக் கடல் வர ரத்தத்தினால நிரப்புனாங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொன்னாரு, இவங்க கையில வாள் எடுத்துட்டு இந்த பூமியையே ரத்தத்தினால நிரப்பிட்டாங்க, முழு சமுத்திரத்தையும் ரத்தமாக்கிட்டாங்க. இதுதான் தர்மத்தின் விளைவு. மேலும் பக்தியின் சம்ஸ்காரம் விதவிதமா சப்தம் எழுப்புறது இன்னைக்கு முறையில வந்தது. நீங்க எந்த சப்தமும் போட வேண்டியதில்ல, அமைதியா இருக்கணும், ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. அங்க என்னென்ன சப்தம் போட்டோம்? மனோகரேந்திரா தாதி தான் சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க மத்தளம் கொட்டி வாசிச்சு துவாபர யுகத்துல இருந்து கீழே இறங்கி தானே வந்தீங்க, மத்தளம் அடிச்சு அடிச்சு பதீத்தம் ஆயிட்டீங்க. இப்படி சப்தத்துல வர்ற பழக்கம் பக்தியில. யாராவது ஏதாவது சின்னதா காட்சியோ அதிசயமோ செய்தா அவங்க பின்னாடி போறது விடுறதே இல்ல. அவங்கள யாராவது சாது சன்னியாசி சின்னதா ஏதாவது வித்தியாசமா செய்தா அவங்க பின்னாடி மக்கள் போவாங்க. யாராவது சில நாள்களா சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்துட்டாங்க அப்படின்னா ஒரே அடியா மகாத்மா ஆக்கிடுவாங்க. அப்ப சம்பூர்ணம் ஆக்குறது அவ்வளவு ஈஸியா? சாப்பாட்டை விட்டா போதுமா? அப்ப பாபா கூட நமக்கு இததான் முதல் பாடமா வச்சிருப்பாரு, வைக்கலையே. அப்போ இதெல்லாம் பக்தியினுடைய சம்ஸ்காரம், தலைகீழான பழக்கம் ஆத்மால நிறைஞ்சிருக்கு. அதனால ஆத்மா அழுக்காயிடுச்சு, ஆத்மாவின் ஒளி குறைஞ்சிடுச்சு. மேலும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு. அது அப்படி, இது இப்படி, இது அப்படி இருந்தா இது இப்படி இருக்கும், இப்படி நிறைய மூட நம்பிக்கைகள். நம்ம பிராமணர்களுக்கு உள்ளேயும் சில மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதை தனியா லிஸ்ட் எடுக்கணும். அடுத்தது 5வது, நம்ம மூலமா என்னென்ன காட்சி கிடைக்கும்? பாபாவின் காட்சி. ஸ்வயம் பகவான் நம்மள காட்சியா தெரிவாரு, நம்ம தெரிய மாட்டோம். சங்கர்ல சிவன் தெரிவார். சங்கர் நம்ம தான் தபஸ்வி, நமக்குள்ள அவர் தெரிய வருவார். மக்கள் இவங்களும் மனிதர்கள் தானேன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன தோணும்? இதெல்லாம் பரமாத்மா அப்படின்னு தோணும். ராம பக்தர்கள் சொன்னாங்க, எல்லாமே ராம அவதாரம், உலகமே கையெடுத்து வணங்கும், எங்கு பார்த்தாலும் பரமாத்மா தான் தெரிவாரு. சன் சோஸ் ஃபாதர், மகன் தந்தையை உலகத்துக்கு காட்டுவார், மகனுக்குள்ள தந்தை தெரிவார். என்னோட அப்பாவும் நானும் ஒண்ணுதானே, அப்போ அதுவும் காட்சி நம்ம மூலமா தெரியும். ஸ்வயம் பரமாத்மாவின் காட்சி. அடுத்தது அல்லாவின் மக்கள், கடவுளின் குழந்தைகள். நம்ம எல்லாரும் பரமாத்மாவின் சந்தானங்கள். மக்களுக்கு இது தெரிய வரும், இவங்க அல்லாவின் மக்கள், இவங்க பரமாத்மாவை தெரிஞ்சவங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கல, ஆனா இவங்க தெரிஞ்சிருக்காங்க. இன்னும் என்ன நினைப்பாங்க? இவங்கதான் அந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள், இந்த உலகத்துல ஸ்வயம் டைரக்டா பகவான தெரிஞ்சவங்க, ஸ்வயம் பகவானின் பாலனை வாங்கினவங்க. ஆனா நம்ம எல்லாம் அப்படி பாலனை வாங்கல. இவங்கதான் பரமாத்மாவின் மக்கள், சந்தானங்கள், குழந்தைகளில் கடவுளின் குழந்தைகள். கிரைஸ்டுக்கு தான் கடவுளின் ஒரே பெற்றெடுக்கப்பட்ட மகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம பார்த்து இது போல நினைப்பாங்க, இவங்கதான் பகவானின் நேரடி ஈஸ்வரிய சந்தானம், இவங்க நேரடியாக வரம் பெற்றவங்க, நாங்க அடையில, இவங்க அடைஞ்சிருக்காங்க, நீங்க ஏன் சொல்லலன்னு கேட்பாங்க. நாங்க நோயாளியா பிச்சைக்காரனா வந்தோம், நீங்க கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லி இருந்தா நாங்களும் உங்களை மாதிரி வந்திருப்போம், இப்படி குற்றம் சுமத்துவாங்க. அடுத்தது கடைசியா, நம்ம தான் ஆதார மூரர், உத்தார மூரர், உலக நன்மை செய்யும் தூதுவர்கள் நம்ம தான். இப்படி நம்முடைய உயர்ந்த சுமான்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். இவங்கதான் ஆதார மூர்த்திகள், உத்தார மூர்த்திகள், பூர்வீகமான ஆத்மாக்கள். இதெல்லாம் எப்படி தெரிய வரும்? நம்ம பரமாத்மாவை தெரிஞ்சதுனால, அவருடையவங்களா ஆனதுனால.
அந்த டைம்ல என்ன தோணும்னா, இப்ப நமக்கு யாருமே இல்ல, இவங்கதான் நமக்கு ஆதரவு கொடுக்கும் வள்ளல். இதெல்லாம் தான் 7 சாட்சாத்காரம். இதுதான் 2 பிப்ரவரி 1970 அவ்யக்த முரளி. ஓம் சாந்தி.